வரலட்சுமி விரதம் ஆவணி மாத வளர்பிறையில வர்ற இந்த வரலட்சுமி விரதத்தை நான் 15 வருஷமா கடைபிடிச்சிட்டு வரேன். அது எனக்கு ஒரு தவம்னு சொல்லணும். ஏன்னா நம்ம எப்படி ஒரு பர்த்டே கொண்டாடுறோம், தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுறோம், இந்த மாதிரி அம்மாவுக்கு தேவையானது நான் அப்பப்போ எனக்கு மைண்ட்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் எப்பவாவது என்ன பொருள் வாங்குறதுக்கு போயிருக்கேன், இல்ல பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கேன், இல்ல எனக்காக போயிருக்கேன், அப்பெல்லாம் அங்க அம்மா ஞாபகம் வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருள் வேண்டி இருக்கும். ஸோ வாங்கி கொண்டு வச்சிருவேன். அம்மாவும் எங்க வீட்டுல வளர வளர எங்களையும் வளர்த்துக்கிட்டே வரான்னு சொல்லணும். எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும் வாழ்க்கையில. ஆனா இந்த மாதிரி நம்ம அம்மா கடவுளோட ஒரு தொடர்போடு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து நாம மெல்ல 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 வெளிவரலாம். ஏன்னா நாம வினை பயன் காரணமாக தான் நமக்கு நிறைய லைஃப்ல ஸ்ட்ரகிள் நடக்கு. அப்போ நம்ம கடவுளோட ஈடுபாடோட இருக்கும்போது நம்மளோட கர்ம வினை குறைய குறைய நாம நல்லா வாழலாம். நாங்க சந்தோஷமா இருக்கலாம். இவ்வளவு என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வரலட்சுமி விரதத்துல நான் எப்படி அம்மாவை உட்கார வைப்பேன் அப்படின்னு சொன்னா, என்னோட போட்டோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நார்மலா கடையில இருந்து ஐம்பொன்னோ இல்ல ரெடிமேடு ஃபேஸோ நான் வாங்குறது இல்லை. என்னோட கையால அம்மாவை செஞ்சு அவங்கள உட்கார வைப்பேன். அப்படி செய்யும் போது கணபதியை நினைச்சிட்டு கணபதியை முதல்ல வணங்கிட்டு அவரை செஞ்சு வச்சுட்டு அந்த வேலையை ஆரம்பிப்பேன். அப்போ ஒரு சில மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதாவது சந்தனம், லெமன், பன்னீர், ஃபேஸ் பவுடர், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் சேர்ப்பேன். ஆனா எதுலையுமே எது இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆர்கானிக்கா இருக்குமே தவிர எந்த இதுலயும் கெமிக்கல்ஸ் ஆட் ஆகி இருக்காது. ஏன்னா ஒரு குழந்தையோட ஃபேஸ்ல எந்த அலர்ஜியும் வரக்கூடாது அப்படின்னு நாம நினைச்சு ஒரு சில விஷயங்களை செய்யற மாதிரி அம்மாவுக்கும் அலர்ஜி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்கானிக் மெட்டீரியல் வச்சு தான் அம்மாவை செய்வேன். அம்மாவை செய்யும் போது நான் வாய் பேச மாட்டேன். அதே மாதிரி தண்ணியும் சாப்பாடும் சாப்பிட மாட்டேன். ஆனா அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு குழந்தைய நம்ம அலங்கரிக்கும்போது இவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணி நாம அலங்கரிப்போம். அவங்க கிட்ட பேசிட்டு விளையாண்டுட்டு அதே மாதிரி அம்மா கிட்ட நான் பேசிட்டு அம்மா என் மடியில அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. அதை நான் உணர்ந்து இருக்கேன். ஒவ்வொரு டைமும் அம்மாவை நான் மடியில வச்சிருக்கேன். அந்த அந்த நேரத்தை சொல்லணும்னா அது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்ன்னு சொல்லுவேன். அழகா உட்காந்துருவாங்க அவங்க. நான் ஒரு மாடலுக்கு ஒரு ஃபேஸை வைக்கவே முடியாது. அவங்களா இமேஜின் நான் அந்த டைம்ல இப்படிதான் அப்படின்னு வருவாங்க. ரொம்ப அழகா உட்காந்துருவாங்க. நான் ஒரு டைம் ஒரு கோயில்ல அழகா இருந்தாங்க. அந்த ஃபேஸை போட்டோ எடுத்துட்டு இதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு அந்த மெட்டீரியலை வாங்கிட்டு நான் செய்யும் போது வரவே இல்லை, உட்காரவே இல்லை அம்மா. அதுக்கப்புறம் நான் எப்பவும் செய்யற ரெகுலரா என்ன மிக்ஸ் பண்றேனோ அதை நான் மிக்ஸ் பண்ண பிறகு அம்மா 10 நிமிஷத்துல உட்காந்துட்டாங்க. மேக்சிமம் அம்மாவுக்கு நான் என் மடியில ரொம்ப நேரம் இருக்கணும்னு தோணுச்சுன்னா 1 hours 2 hours வரைக்கும் அம்மா ஆனால் எனக்கு டயர்ட் ஆக மாட்டேன். இன்னொன்று கோபம் வராது. அந்த டைம் ஏன்னா லக்ஷ்மி ரொம்ப சாந்தமானவங்க. அவங்க 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 கேரக்டர் நமக்கு வந்துடும். ஸோ நான் ரொம்ப பொறுமையா அப்படி உட்காந்து அவங்கள உட்கார வைப்பேன். அதுக்கப்புறம் வெளியே இருந்து நான் வெள்ளி ஃபேஸ் ஒன்று வச்சுருக்கேன். அவங்கள தான் அம்மாவை உள்ள அழைச்சிட்டு வந்திருப்பேன். இவங்களுக்கு சாரி எல்லாம் கட்டின பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட கர்ப்ப கிரகத்துல எப்படி ஒரு பெரிய சிலை வடிவத்துல அம்மா இருக்காங்களோ அதே போல எங்க வீட்டுல உட்கார்ந்துருவாங்க. அம்மா 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் ஃபேஸ் அப்படியே இருக்கும். புன்னகையோடு இருப்பாங்க. கலைக்க விருப்பமே வராது. அவங்களுக்கும் விருப்பம் இருக்காது, எனக்கும் விருப்பம் இருக்காது. அப்படி ஒரு பாண்டிங்ல இருக்கும். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் வரலட்சுமி விரதத்துக்கு விரதம் கடைபிடிங்க. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் எடுக்கிறதுக்கு நிறைய வீட்டுக்கு போங்க. மனதார அவங்களையும் வாழ்த்திட்டு நீங்களும் மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா சிறப்பான வாழ்க்கை. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க. அதாவது கல்யாணம் முடியாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.